நண்பா 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 இவங்க நல்லா இருக்கியா நண்பா? இவங்க இமிசியர் தொலைஞ்சிட்டு ஒரு வாரமா அங்கிட்டு போயிட்டேன். நண்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? எப்படி நல்லா இருக்க முடியும்? எப்படி நண்பா? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு என்ன கிழமையா? ஞாயிற்றுக்கிழமை தானே? கரெக்டாக தான் சொல்லி சனிக்கிழமை என்ன நாள் இன்னைக்கு? சனிக்கிழமை. கதைக்கு என்ன நாள் அன்னைக்கு? கதைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை தை மாசம் போடாது வெள்ளிக்கிழமை இருக்கு இன்னைக்கு. எங்க போகணும் நம்ம? முச்சந்திக்கு போகணும். முச்சந்திக்கா? முச்சந்திக்கு எதுக்குடா? டேய் யோசனை கேட்டு ஊருக்கு போகணும். யோசனை கேட்க போகணுங்கிறேன். யோசனை எதுக்கு கேட்கணும்? மாடு பிடிக்க போறதே வேண்டாமா? மாடு பிடிக்க போகணுங்கிறேன். மாடு எப்படி பிடிப்பேன்? மாடு எப்படி பிடிச்சிருவேன்? எங்க அப்பா பாதி அவர் மாடு பிடிக்கிற லட்சணத்தை இவர் எனக்கு ஒரு பெட்டிக்காரு. சிலு சிலு சிலுவென காட்டு காத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து காற்று. ஒரு நேசம் ஒரு பாசம் அந்த காத்தும் நாத்தும் சேர்ந்த ஓ மாமனே வந்த விளைச்சி காத்தடிச்சோட வேற மாதிரி மாறுதா மனசு. இதுக்குதான் புதுசா கொண்டாடியா பப்புடா அந்த பாட்டு. சரி நண்பா நண்பா மாடு பிடிக்கணும். 1000 ஒரு காசு வாங்கணும். ஆமா மையப்படுறதால கொண்டாடணும். அப்படிதானே? ஏன்னா மாடு பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்லிடுவோம். என்னது? இந்த தூங்குறவங்களும் தயவுசெய்து எழுப்பிடுங்க. ஜல்லிக்கட்டு காலம் வருது. தூங்குறவங்களும் எழுப்பிடுங்க. பக்கத்தில் விடுறவங்க எழுப்பிடுங்க. எழுப்பிடுங்க சார். ஜல்லிக்கட்டு காலம் வரப்போது எழுப்பிடுங்க. போட்டு ஆடி வரப்போ மிதிச்சு போடுவோம். எழுப்பிடுங்க 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 எழுப்பிடுமா எழுப்பிடுங்க சார். ஜல்லிக்கட்டு காலை தாண்டி வரும். மிதிச்சு போட மேலே போட்டு மிதிச்சு போடுவாங்க. எழுப்பிடுங்க. சின்ன பிள்ளைன்னு அவன் எடுத்துக்க உட்காருங்க. இந்த தயவு செய்து தூங்குனவங்களுக்கும் அன்பான வேண்டுகோள். என்ன இவ்வளவு நேரம் தூங்குனீங்க, ரொம்ப நன்றி. சரி, ஆனா இனிமேல் தூங்க கூடாது. ஏன்? எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருக்க. சரி நண்பா, மாரடிக்க போறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி போவோம்? எப்படி போவோம்? எப்படி எல்லாம் போவோம்னு சொல்லணும்ல. எப்படி எல்லாம் போவோம்? எப்படி போவோம்? சரி கடை ஓரமாப்பா. அடடா ஆன்மரத்துக்கள் குடிச்சு ஆன்மரத்துக்கள் குடிச்சு எனக்கு அதிபோதே ஆகுதடா. ஆன்மரத்துக்கள் குடிச்சு ஆன்மரத்துக்கள் குடிச்சு எனக்கு அதிக போதே ஆகுதடா. எனக்கு பெண்மரத்துக்கள் குடிச்சு பெண்மரத்துக்கள் குடிச்சு எனக்கு பெரும்போதே ஆகுதடா. ஆட பெண்மரத்துக்கள் குடிச்சு பெண்மரத்துக்கள் குடிச்சு எனக்கு பெரும்போதே ஆகுதடா. அடடா கஞ்சா குடி போதையில கள்ளச்சாராய போதையில காளையத்தான் அடக்க போரே. காளையத்தான் அடக்க போரே. அடடா ஆன்மனத்து
சத்தாரா போதையில போதையில சிறுமொழி அடக்க போறேன். என்ன போதையில? கஞ்சா குடி போதையில. எங்க நம்ம பகுதியில நிறைய கிடைக்குமியா? நம்ம பகுதியிலையா? மலையில தானே இருக்குது கஞ்சா கிடைக்கும். எங்க கிடைக்கும்? இங்க ஏற்கனவே வாடகை வந்துச்சு, அப்படியே பார்த்தேன். சரி சரி, வாடகை வந்துருச்சு. வாடகை வந்துருச்சு. சரி, ஏ கஞ்சா குடி அண்ணனே போதையில போதையில பிரேக். இந்த டீ கொண்டது கொடுக்கல, என்ன காரணம்? டீ இல்லையா? தூக்கம் வர வருது. போட்டு ஆட்டாதா? அதோ வந்துட்டோம். அந்த தெரியுது உரங்காம்பட்டி வாடிவாசல். ஆமா, போற பாடு பிடிக்கல 1000 பொற்காசை வாங்குற. அப்படித்தானே? இந்த குருநாதர் யாரு? நீதானே? சரி, நம்ம ஒரு நாள் ஜல்லிக்கட்டுல மாடு பிடிச்சல. ஆமா, எவ்வளவு பணம் கொடுத்தா வரவு செலவு உனக்கு தான் தெரியும். ஆமா, கணக்குல நீதானே புள்ளி. ஆமா, இந்த ஆல்ரவுண்டுக்காரன் கேட்க சொன்ன அவன்கிட்ட, உனக்கு 3 பிடிக்குமா 16 பிடிக்குமா 30 பிடிக்குமான்னு கேட்க சொல்றேன். நமக்கெல்லாம் 3 தான்ப்பா. 3 தான் பிடிக்குமாடா? 3 உடனே வந்து வீட்டுக்கே வர்றதுக்கு தரும். சரி, அப்படித்தானே? 3 சரிதானே உனக்கு? சரி சரி, மாடு பிடிக்க போறதானே? மாடு பிடிக்க போறதானே? போறதான் போற. ஏதாவது ஒரு துணியை மட்டும் ஒன்று கொடுத்துட்டு போறேன். துவச்சு வைக்கிறேன் கொடு. சும்மா துணியை கொடுத்துட்டு போ. டவுசர் போடல. டவுசர் போடலையா? ஆமா, நீ என்னைக்கு போட்டுருக்க? ஆசைப்பட்டு கேட்கிறான். சரி, டேய், மாடு பிடிக்க போறேன். மாடு முட்டி செத்து போயிட்டானா? 3 நாள் ஏண்டா நீ தானே செத்து போயிட்டா 3 நாள் கருவாதி முடிச்சுக்கலான்னு சொன்னேன். 3 நாள் நீ தானே சொன்ன. 3 நாள் பிடிக்கணும்னா 3 மாட்டை பிடிச்சிருக்கேன். 3 மாட்டை பிடிச்சிருக்கேன்னு சொன்னியோ? நான் நினைச்சு ஒரு உனக்கு ஆயிடுச்சுன்னா 3ல வச்சுக்கலாமோ? சரி அன்பா, அதான் தெரியுது பாரு, மாடு வரப்போகுது. நீ போய் மாட்டை பிடிக்கிற, 1000 பொற்காசை வாங்குறேன். நான் கள்ளச்சாராயம் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். சரியா? மறுபடி வீரனடா இங்கு வெள்ளக்கார சூரனடா. இது என்ன முட்டு மாடா இருக்கு மாமா? முட்டு மாடா? முட்டு மாடா? முட்டு மாடு? மாடு முட்டு மாடா? முட்டு மாடு பிடிக்க முடியாது போல இருக்கு. ஒருவேளை வாழை பிடிக்கிறியா? வாழை பிடிக்கிறியா? வாழை பிடிக்க விடாம கும்பத்தான் பிடிக்கணும். வாழை பிடிச்சா அந்த பின்னாடி பக்கம் இருந்து முன்னாடி வந்துரு. என் நம்பருக்கு சரியான ஆள். ஆமா, நம்பா நீ மாட்டை பிடிக்கிறேன்னு சொன்ன. மாடு பிடிக்க போனேன். மாடு முட்டை வருதுடா. என்னது? மாடு முட்டை வருது. முட்டை வந்துச்சாப்பா? சரி சரி, என்ன விளாண்டு இருக்க? ஒரு வேலை நீ புடி, நான் பின்னாடி பிடிச்சு போறேன். ஏண்டா ஜல்லிக்கட்டு மாடு முட்டை நம்ம என்ன பண்ணும்? மாடு முட்டை வருமா? நான் பிடிச்ச மாடெல்லாம் 2 கால் மாடுறேன். 2 கால் மாடா? டேய், நீ பிடிச்சதெல்லாம் மாடாது வேற. சரி, அப்படி இருந்துட்டாலும் என் நண்பா அடிய முடியல அப்படின்னா நண்பா நம்ம சேர்ந்து போவோம். போய் மாட்டை பிடிப்போம். மறுபடி வீரனடா நாங்க மயிலக்கார சூரனடா. மறுபடி வீரனடா மயிலக்கார சூரனடா.
நண்பா சேது எப்பேற்பட்ட வீரன். ஆமா நண்பா எப்பேற்பட்ட வீரன். அப்படி இருந்துட்டாலும் இந்த உரங்காவட்டிக்கு வந்து கஞ்சா குடிச்சு கள்ளக்கா சாராயம் குடிச்சதுனாண்டி ஆமா நண்பா அந்த பொல்லாத மாடு என்ன பாஞ்சிருச்சே நண்பா. ஆமா நண்பா நண்பா நான் பிழைக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது நண்பா. ஒருவேளை நான் செத்து போயிட்டேனா அப்படிலாம் சொல்ல வேண்டாம் நண்பா. என்ன எப்படி ஒரு வீரன் வளர்த்தியோ அதே மாதிரி ஒரு வீரன் வளர்த்துறேன் நண்பா. அது மட்டும் இல்ல நண்பா ஊர்லயும் என் மனைவியும் கேட்டா வெளிநாடு போயிருக்காரு கப்பல்ல போயிருக்காருன்னு சொல்லிடுறேன் நண்பா. அப்படி அவர்கிட்ட சொல்லிடுறேன் நண்பா. கண்டிப்பா சொல்லிடுறேன் நண்பா. சின்ன வயசுல இருந்து நீனும் நானும் எங்க வேணாலும் ஒன்னா தானே போவோம். பால்பிடிக்க போனாலும் ஒயிலாட்ட ஆட போனாலும் சிலம்பாட்டாட போனாலும் கோலாட்டாட போனாலும் இன்னைக்கு நான் மட்டும் சாக போறேன் நீ மட்டும் போறேன் செத்துடா சாவடா பொட்டாட்டினா ஒரே முருகா நாங்க ஒரு பொட்டாட்டி படவிலாடா பிரச்சனை இருக்கும். நாங்களும் ஒரு வருஷம் தான்டா நண்பா. இப்படி இருந்துட்டாலும் இந்த சேதுபதி மாண்டு போகக்கூடிய நேரத்துல எப்படிலாம் வாழ்ந்து நீ யோசிச்சு பாக்குறேன் தெரியுமா? எப்படிதான் நண்பா நண்பா வீராதி வீரனையா வீரத்திலே மன்னனையா இது ஒன்று வந்ததையா சேதுபதி வீழ்ந்தேனையா இந்த சேதுபதி வீழ்ந்தேனையா வீராதி வீரனையா வீரத்திலே மன்னனையா வீராதி வீரனையா வீரத்திலே மன்னனையா இது ஒன்று வந்ததையா சேதுபதி வீழ்ந்தேனையா சேதுபதி வீழ்ந்தேனையா உனக்காவட்டி வந்து நான் சிறவிட போரேன் ஆடு சாய்
உயிர் நாளை கடைசியா இருக்கட்டும் நண்பா. இனிமேல் யாரும் கள்ளச்சாராயம் குடிச்சோம் கஞ்சா குடிச்சோம் யாரும் வாண்டு போகும் நண்பா. இனிமேல் என்ன சார்ந்து வரக்கும் எல்லாத்துக்கும் இது ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும் நண்பா. நண்பா